இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 115. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, ஆசீர்வாதம், காருண்யம், பாதுகாப்புக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீர் கொடுத்த சுகம்பலன் ஜீவனுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அறிந்து மறியாமல் செய்த எந்த பாவமாக இருந்தால் உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழுமை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஏசப்பா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைத்திருக்கிற தேவனையும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஜெபித்து வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுங்க. குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வதிங்க. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கட்டும்பா. இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கிற எல்லா குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் சம்பூரணமாய் நிறைவாய் இருக்கட்டும். இயேசு சுவாமி, அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமேன்.